தமிழகத்தில் திமுகவை தவிர எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்கலாம் என சென்னை மாநகராட்சியின் முன்னாள் மேயர் சைதை துரைசாமி தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் மகேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை மாநகராட்சியினுடைய முன்னாள் மேயரும் அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகியுமான சைதை துரைசாமி அவர்கள் நம்மோடு இருக்காங்க. அவருடன் பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். அதே போல் அவருடைய அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதில் அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைக்க வேண்டும், அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்பதுதான் பிரதான கருத்தாக இருக்குது. எனவே அவருடன் கேட்போம். சார் வணக்கம் சார், பாஜகவோடு கூட்டணி வைக்கணும் அப்படின்னு ஒரு தகவலை முன் வச்சுருக்கீங்க. ஏன் பாஜகவோடு கூட்டணி வைக்கணும், என்ன காரணம்? மத்திய அரசு மாநில அரசாக இருக்கின்ற பொழுது மத்திய அரசோடு கூட்டணி இருப்பது நாட்டு மக்களுக்கு நல்லது. புதிய திட்டங்களை பெறுவதற்கும் மக்களுக்கு புதிய புதிய சேவைகளை செய்வதற்கும் மத்திய அரசினுடைய ஆதரவு வேண்டும். மத்திய அரசினுடைய ஆதரவு இல்லை என்றால் எதிர் அரசியல்தான் பண்ணுவோம் என்ற நிலை வந்தால் என்ன ஆகும்? மக்களுக்கு நன்மை கிடைக்காது. இல்லை என்றால் எதிர்வினை அரசியல் மட்டுமே நடக்குமே தவிர எந்த விதமான பயனும் இருக்காது. தொடர்ந்து அதிமுகவினுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள் தொடர்ந்து டெல்லி தலைமை பாஜகவோட முகாமிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையினுடைய பின்னணியாக என்ன இருக்கும்? உங்களுக்கு வந்த தகவலை என்ன பார்க்குறீங்க? கூட்டணி உண்டா இல்லையா என்ற பட்டிமன்றமே நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அரசியல் இயக்கம் மக்கள் செல்வாக்கு இருந்தும் மக்களுடைய ஆதரவு இருந்தும் அந்த கட்சி இன்றைக்கு வாக்கு வங்கி குறைந்திருக்கிறது என்று உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் எல்லாம் சொல்லுகின்ற பொழுது என்னுடைய நெஞ்சில் குத்தியதை போல், கத்தியால் குத்தியதை போன்ற ஒரு வலி ஏற்படுகிறது. சார், தமிழ்நாடு அரசியல் களத்தில் பாஜகவுடைய அரசியல் நகர்வுகள், பாஜக வளர்ச்சி எப்படி இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? பாஜக என்ற கட்சி இன்றைக்கு தமிழகத்தில் பேசப்படுகின்ற அரசியல் கட்சிகளில் ஒரு கட்சியாக வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இது ஒரு ஆச்சரியத்தக்க வளர்ச்சி, சாதாரண வளர்ச்சி அல்ல. பாஜக என்ற அரசியல் கட்சி இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. பாஜகவோடு கூட்டணி வைத்தால் ஓட்டுகள் சிதறும் அப்படின்னு ஒரு கருத்துக்கள் இருக்கு. உண்மையாகவே அந்த ஓட்டுகள் சிதறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? பாஜகவோடு கூட்டணி, மீதி இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளோடும் கூட்டணி. அதனால் கூட்டணி என்பது ஒரு கட்சியோட இரண்டு கட்சியோட என்று நான் சொல்லவில்லை. பாஜகவோடு கூட்டணி அமைக்க வேண்டும். நாங்கள் திமுகவை தொடர்ச்சியாக தொடக்கம் முதல் இன்று வரை அவர்களுடைய பாதையிலோ நாங்கள் என்றைக்கும் பயணிக்க விரும்பியதும் இல்லை. அதை பற்றி வேறு எந்த விதமான கருத்து சொல்லவும் விரும்பவில்லை. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மோகனுடன் செய்தியாளர் மகேஷ்.